ஏன் விழுகாது புதுசாக? என்ன தெரியல, யாரால எடுத்து போட்டாங்கன்னா வெளியில மட்டும் தான் விழும், உள்ள வந்து விழாது. வெளியே இருந்து எடுத்தா விழுகும், உள்ள சாமியே விழாதுங்கிறாங்க. சாமியே ஃபோட்டோவில் விழுகாதாமா? ரொம்ப துடியான தெய்வமாக இருப்பார்களா? சரி, நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை எடுக்க விடலை, எடுத்து பார்த்துருந்தா ஆனால் தெரிஞ்சிருக்கும். மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஈரோடு மாவட்டத்தில் நெருஞ்சிப்பேட்டையிலேருந்து பாலமலை சித்தேஸ்வரன் மலைக்கு ஏறிக்கிட்டு இருக்கோம். மணி வந்து இப்போ ஒரு 6 மணி ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் கோவில் இருக்குது. மேலே லைட்லாம் இப்போ போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த மலை வந்து 4750 அடி உயரம். கொஞ்சம் நல்ல பெரிய மலை தான். இப்போ தான் விடிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால் நாயெல்லாம் எங்களை ரவுண்ட் அப் பண்ணுது. என்னம்மா நல்லா இருக்குதுப்பா. இப்போ பெரிய மலை ஏறப்புறம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம். பெரிய காலையில் நல்லா கூலிங்காக இருக்குது. இதே மாதிரி தான் இப்போ 2-3 தடவை மலை ஏறுறோம். நல்லா இருக்கு. அர்ஜுனு என்னையா எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு அர்ஜுனை பார்க்குறோம். மலை தெரியுதா உங்களுக்கு? நல்லா கொஞ்சம் பெரிய மலை தான். மொத்தம் வந்து 3 வழிகள் இருக்கேன் அதுக்கு. இப்போ நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்கிறது வந்து நெருஞ்சிப்பேட்டைன்னு ஒரு இடத்துல வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். எங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு 1 கிலோமீட்டரே நம்ம காவேரி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் ரொம்ப மலைக்கும் காவேரி ஆறுக்கும் நடுவில் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோமா, பயங்கர ஜில்லுன்னு இருக்குது. பாலமலையில் ஏறி சித்தேஸ்வரன் சிவபெருமானை நாங்கள் வந்து எல்லோரும் தரிசனம் பண்ண போகிறோம். உங்களுக்கும் காமிக்கிறோம். தொடர்ந்து வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்டையும் தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கான அடிச்சுட்டு அப்படியே தொடர்ந்து பாருங்கள். அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணுவோம் ட்ரெக்கிங்க. என்ன தமிழரசியம்மா ஷூ போட்டு வந்திருக்கிய? வேறு லெவலில் சபரிமலையில் பட்டா அனுபவம். சபரிமலையில் அம்மாலாம் அழுதுட்டாப்புல, உங்களுக்கு தெரியும். வீடியோ பார்க்கலைன்னா பாருங்கள் சபரிமலை வீடியோ. பெருவழியில் போயிருப்போம். சபரிமலையில் அம்மா நான் எல்லாருமே ஒரு மாதிரி கலங்கியாச்சு. அந்த ஒரு 2 நிமிஷம் உள்ளே வந்தால் கீழேயே சிவன் கோயில் மேலன்மா எப்படி பாலமலை சித்தேஸ்வரன் இருக்காரோ, கீழேயும் அடிவாரத்துலேயும் எல்லா மலையிலையும் பார்க்குற மாதிரி இங்கேயும் அடிவாரத்தில் ஒரு கோவில் இருக்குது. நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே போவோம். அந்த பாறையை பாருங்களேன். நம்ம சதுரேரியில் இருக்கிற அந்த தவசிப்பாறை மாதிரியே ஒரு அமைப்பில் இருக்குது பாருங்கள். மக்களை பாருங்கள், நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எடுத்தோடனே ஏற்றம் தான். நம்ம டீம் எல்லோரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்த்துக்கிட்ட ஏறிக்கிட்டு இருக்கோம். பின்னாடி சூரியன் உதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 மணி ஆயிடுச்சு. கரெக்டான டைமு. என்னம்மா ஆரம்பத்துலேயே சூப் வேற போட்டிருக்காப்புல அம்மா, வேறு லெவலில் பட்டையை கிளப்புவாப்புல. இங்கே பாருங்கள், ஆர்வமாக இருக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் ஆர்வம் இருக்குது. அதை பார்த்து தான் போக போகிறோம். பாருங்கள் மக்களே, அதான் மலை உச்சி. அங்கே தான் கோவில் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இப்படியே போய் சுற்றி இந்த மூளைக்கு போயிட்டு இப்படி வருவோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு அது எப்படி பார்த்தாலும் 4லேருந்து 5 மணி நேரம் ஆயிரும். இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஒரு குரூப்போடு போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்த்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கோம். அதனால் தமிழரசியமாக வராங்க, நம்ம சந்தானம் ஐயா வராங்க. அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு சேர்ந்து போய் நம்ம பாலமலை சித்தேஸ்வரரை சூப்பராக தரிசனம் பண்ண போகிறோம். இந்த மலை வந்து கிட்டத்தட்ட 7 மலைகளை கொண்ட ஒரு பெரிய மலை சிகரம். நம்ம 6 மலைகளை தாண்டி 7வது மலையில் தான் சித்தேஸ்வரன் இருக்கார், சிவன் இருக்கார். இந்த இருக்கு பாருங்க ஆரோ. மக்கள் வந்து ஆரோ போட்டது எவ்வளோ நல்லதாக இருக்குது பாருங்கள்.
எல்லா இடத்துலையும் ஆரம் இருக்குது. இந்த வெள்ளப்பாறைலாம் ஒரு அருவி. நம்ம அந்த கீழே பார்த்தோம்னா அடிவார சித்தேஸ்வரர் கோவில், அங்கனே வந்து ஒரு அருவி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இடம் மட்டும் வலுவழுப்பாக இருக்குது பாருங்கள். அது மாதிரி இந்த மலைக்கு வந்து 3 பாதைகள் இருக்குது. ஒன்று வந்து இப்போ நம்ம வர்ற நெருஞ்சிப்பேட்டை, இன்னொன்று வந்து கண்ணாம்பூச்சின்னு ஒரு பகுதி, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். 3வது பாதை வந்து குருவரெட்டியூர்னு, அங்கேருந்து உங்களுக்கு ஜீப் வசதி இருக்குது. உங்களுக்கு வந்து நடக்க முடியல, கொஞ்சம் தூரம் தான் என்னால் நடக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து குருவரெட்டியூர் வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஜீப்பில் போய் அப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கலாம். மொத்தம் 3 பாதைகள் இருக்குது. ஒரே செங்குத்தான பாதை தான், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சரிசமமான பாதைகள் வருது. ஃபுல்லாமே பாறைகளில் தான் ஏறி போய்கிட்டு இருக்கோம். அதாவது மழை பெஞ்சுன்னா தண்ணி ஓடி வர்ற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாமே இந்த மாதிரி பாறைகள் தான். நீங்கள் கத்திரிமலை வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கத்திரிமலையில் எப்படி நம்ம மலையே ஏறினதுக்கப்புறம் மேலே ஒரு கத்திரிமலைன்னு ஒரு ஊர் இருந்துச்சோ, மேலே ஸ்கூல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து மக்கள் சோழகர்னு ஒரு பழங்குடியினரை பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம மலையேறி போனால் மேலே பாலமலைன்னு ஒரு ஊர் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. அங்கேயும் மக்கள் பழங்குடியினர் வாழ்கிறாங்க. மேலே போய் நான் உங்களுக்கு அவங்கள காமிக்கிறேன். மேலே வந்து 4750 அடி உயரத்தில் ஒரு கிராமம் இருக்குது. இப்போ தானே அவங்களுக்குலாம் ஜீப் வசதி இருக்குது. முதலாம் பாருங்கள் 4 மணி நேரம் 3 மணி நேரம் இறங்கி வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கியிருக்காங்க. ரொம்ப கஷ்டம் பாருங்கள். ஏறி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல சித்தேஸ்வரன் கோயில்னு அம்புக்குறி போட்டு 22 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. இதுவரை புதியமலை தவிர இந்த மாதிரி கிலோமீட்டர் அதிகமாக ஏறினதில்லை. 22 கிலோமீட்டர் இருக்குது. பாருங்கள், எனக்கு பின்னாடி காவேரி ஆறு தெரியுதா? கொஞ்சம் உயரம் ஏறி வந்துட்டோம். காவேரி ஆறு சூப்பராக தெரியுது பாருங்கள். இந்த சூரிய வெளிச்சத்தில் தங்க நேரத்தில் மின்னுது பாருங்கள் காவேரி. இந்த ஈரோடு மாவட்டத்தில் இந்த மலையை சுற்றியே ஃபுல்லாமே வந்து குடியிருப்புகள் தான், சின்ன சின்ன கிராமங்கள் சுற்றி இருக்குது. மலையை தாண்டி வந்துட்டோம். நீங்கள் பார்க்குறீங்கல்ல கீழே, அது வந்து மலை. இது 2வது மலை நாங்கள் நிற்கிறது பாருங்கள். காவேரி ஆறில் அங்கே உங்களுக்கு ஒரு பாலம் தெரியுதா, ஒரு பேரேஜ் தெரியுதா? காவேரி ஆற்றுக்கு நடுவில் உள்ள ஒரு பாலம் மாதிரி சூப்பராக தெரியுது பாருங்கள். இங்கேருந்து அங்கே இருக்குது அந்த பேரேஜ், அங்கே இருக்குது தடுப்பணை. 2வது மலையில் இந்த பகுதி கொஞ்சம் ஓரளவு ஒரு மட்டமாக இருக்குது. ஃபுல்லாமே பாறைகள், கல் சிதறல்கள் எல்லாம் அப்படியே நொறுங்கி கிடக்கு பாருங்கள். சித்தேஸ்வரன் மலைக்கு லாஸ்ட்டு 11 இயர்ஸாக வந்துட்டுருக்கோம். ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து கேப் ஆனதுனால இப்போ கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. பட் ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock to 5 o'clock பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஏர்லியில் ரீச் ஆகிடலாம். கடமோடாக இருக்குது, செம்மையான அட்வென்ச்சராக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, செங்குத்தாவே வருது. நல்லா என்ஜாய் பண்ணுறோம். கஷ்டமாக இருக்குது ஆனால் என்ஜாய் பண்ணுறீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறோம். சீரியஸாக மக்களே, அம்மா நிற்கிறாங்களே, அது வந்து 3வது மலை. நாங்கள் இப்போ வந்து 2வது மலையில் நிற்கிறோம். 3வது மலைக்கு இப்போ ஏற போகிறோம். பார்த்தீங்களா, அம்மா வந்து என்ன மாதிரி கேரக்டர்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க அந்த மாதிரி ஆள். அவள் ஷூ வேறு போட்டிருக்காங்க, அதனால் ஏறிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து கிட்டத்தட்ட நாங்கள் கடந்த ஒரு 1.5 மணி நேரமாக செங்குத்தாக மலை ஏறிக்கிட்டு தான் இருக்கோம். எந்த இடத்துல நிற்க கிடையாது. அதாவது 3 மலையை கடந்து வந்துட்டோம். 3வது மலையோட உச்சி நீங்கள் வந்து பார்க்குறது 3வது மலையோட உச்சி. மூணாவது மலையோட உச்சி வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு 4 மலை கடந்து போகணும். அதாவது நம்ம இப்போ வந்து 3வது மலையில் நிற்கிறோம். நம்ம வந்து இந்த இடத்துல உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா உட்காந்தா நம்மளுக்கு பின்னாடி வர்றவங்களும் உட்காருவாங்க. எங்களுக்கு பின்னாடி ஒரு 10-15 பேர் வராங்க. அது பண்ண வேணாம். இங்கேருந்து 5வது மலைக்கு நம்ம இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ட்ரெக் பண்ணணும். நிற்க வேணாம், நிற்காமல் போய்கிட்டே இருக்கணும். வெயில் வந்துருச்சு, ரொம்ப அசதியாகும். அதனால் நம்ம மெதுவாக அப்படியே ஊர்ந்து போய்கிட்டே இருப்போம். வாங்க. இந்த பாலமலை
மலையேற்றத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நெருஞ்சிப்பேட்டை வழியில் ஒரு கடைகள் இருக்காது. அடிவாரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு டீ கடை இருக்கும். அதை வெட்டி மேலே வந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒரு கடைகள் இருக்காது. மலை உச்சியில் ஒரு கிணறு இருக்கான், அவ்வளோதான். அங்கேயே குளிச்சுக்கிட்டு போகலாமா. மற்றபடி தண்ணி வசதி, கடை வசதி எதுவுமே இருக்காது. நீங்கள் மக்களே பார்க்க முடியாது அந்த பாதையில். இந்த குருவரெட்டியூர், கண்ணாம்பூச்சி அந்த 2 ரூட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீப் வசதி இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக வந்துடலாம். இன்னொன்று வந்து உங்களுக்கு ஊருக்குள்ளே வரனால கடை வசதிகளும் இருக்குது, நீங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த நெருஞ்சிப்பேட்டை வந்து ரியல் ட்ரெக்கிங், உங்களுக்கு வந்து எந்த விஷயங்களுமே இருக்காது. நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உங்கள் பேக்கில் சுமந்துக்கிட்டு இந்த 4750 அடியும் ஏறி இறங்கணும். நம்ம மேல்முடி போகும்போது அந்த பழங்குடி மக்களே அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் கடைகள்லாம் போட்டு கூழு கஞ்சி அங்கே விளையிற எல்லா பொருட்களும் விற்றாங்க தெரியுமா. அதே மாதிரி அந்த மற்ற 2 ஊர் குருவாரெட்டி அப்புறம் வந்து கண்ணாமூச்சி இந்த 2 பகுதியிலையும் இங்கே வரும்போது மலையேற்றம் பண்ணி வரும்போது ஜீப்பில் வந்து இந்த வசதிகள் இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த 2 பாதையில் கஷ்டம் இல்லை. ஆனால் இந்த நெருஞ்சிப்பேட்டை ட்ரெக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். மக்களே பாருங்கள், போகிற வழியிலேயே இந்த மரத்தில் இந்த காய் இருக்குது பாருங்கள். இந்த காய், இந்த பழம் பேர் என்னடா? சூரப்பழம். சாப்பிடலாமா? சூரப்பழம், காரப்பழம் இருக்குது. காரப்பழம் காமி சாப்பிடு. சக்தியை டெஸ்ட் பண்ண வச்சுக்கிறோம். மயக்கம் வெள்ளாட்டி சாப்பிடலாம். நல்லா இருக்கா? நல்ல புளிப்பு. தலைவி நிற்கும், அது வந்து பெண் மரம் வந்து நிற்கும், இந்த ஆண் மரம் வந்து பிடிக்கும். ஓ, இது வேற இருக்கா? கொஞ்சம் ஒன்று போடவே கொட்டையை போட்டு நல்லா கடிச்சு துப்புவோம். ஆமாம், நல்லா தான் இருக்குது. இழந்த பழமும் புளியம்பழமும் சேர்ந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. நல்லா இனிப்பாகவும் இருக்குது, லைட்டாக புளிப்பாகவும் இருக்கும். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இருக்குது, கொஞ்சம் பெருசாக வரும், இன்னும் இனிப்பாக இருக்கா, நாராக வரும் பழத்தை. சூரப்பழம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. சக்திவாக போயிட்டே இருப்போம். கொஞ்சம் நம்மளுக்கு மலையேறதுக்கு எதுவுமே சாப்பிடல, நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. மலைக்காட்டுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட பழங்கள் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட வந்தவங்க கன்ஃபார்மாக ஏற்கனவே சாப்பிட்ருந்தா மட்டும், நல்லா 100% தெரிஞ்சால் மட்டும் இந்த மாதிரி பழங்களை எடுத்து வாயில் சாப்பிடுங்க. ஏன்னா வந்து விஷச்செடிகள் ரொம்ப இருக்கும் மலைக்காட்டுக்குள்ளே. புளியங்காய் மாதிரியே இருக்கும். நம்ம ஏற்கனவே ரொம்ப மலைகளை சொல்லியிருக்கோம். புளியங்காய் மாதிரியே இருக்கும், நெல்லிக்காய் மாதிரியே இருக்கும், ரொம்ப மரங்கள் இருக்கும். அதனால் எதையுமே தொட்டாதீங்க. 100% தெரிஞ்சால் மட்டும் சாப்பிடுங்க. ஒத்தையடி பாதை தான் பாருங்கள். இந்த ஒத்தையடி பாதையில் தான் போய்கிட்டே இருக்கோம். இதுவரை நாங்கள் வந்து இந்த மலையில் குரங்குகளை பார்க்க கிடையாது. ஆனால் தூரத்தில் சவுண்டு கேட்குது. மக்களே ஏறுங்க, புளியங்க பரவாயில்லையே. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் சாப்பிட்டா நல்ல எனர்ஜி கிடைக்கும், உங்களுக்கு திடீர் எனர்ஜி கிடைக்கும். அதனால் சீக்கிரம் நல்லா மலை ஏறலாம். யாரோ ஆஹா எனக்கு ஒன்று கிடச்சிருச்சா, இல்லை இது போதும் எனக்கு. சூப்பர் மக்களே. புழு இருக்கப்பா, சாப்பிட்டு விடுவோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் காஞ்சிருச்சு பாருங்க, தெரியுதா? ஆஹா, பாருக்கு இந்த மாதிரி கிடச்சா அருமையாக மலை ஏறலாம். தெரியுதா உங்களுக்கு? ஏதோ வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம அப்பத்தா பாட்டி கிரடிகள்லாம் இருக்குங்களே, அது உழுப்புனா எப்படி இருக்கும்? செதறி கிடக்கு. மேலேயே உங்களுக்கு புளிய மரம். குரங்கு தானா? பாருங்க அம்மா எப்படி ஏறாப்ல பாருங்க. இந்த இடம் கொஞ்சம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. பார்த்து போங்க, பார்த்து. கிரிப்பாக இருக்கா? சக்தி அந்த புளியங்க அம்மாட்ட கொடு. அம்மாட்ட கொடுத்தீங்கன்னா என்னம்மா பண்ணுவாங்க சொல்லு? வீட்டுக்கு கொண்டு போய் அவர் ரசம் வச்சு சாப்பிடுவாங்க, பெரிய அளவு. அதே மாதிரி தான் மக்களே, சதுரகிரியில் வருஷ நாட்டு பாதை வழியாக ஏறும்போது சுண்டக்காய் பார்த்தோம். எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சு அடுத்த வாரம் வரும்போது எங்களுக்கு அதையே இது பண்ணி கொண்டு வராப்புல, வத்த மாதிரி. எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. ஐயோ, அம்மாட்ட ஏன்டா அந்த பழத்தை காமிச்ச?
வீட்டுக்கு கொண்டு போய் சந்தையில் லால்குடி சந்தையில் போட்டு விற்பாப்லையடா. கூறு பத்து. மக்களே இது என்ன மரம் தெரியுதா? மூங்கில் மரம் பாருங்க. ஓ சளிக்கு இது முசு முசா. இது வந்து முடக்கத்தானம். பொதுவாகவே மலைகளில் மூலிகை அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து இப்போ நம்ம ஈரோட்டில் இருக்கோம். ஈரோடு கர்நாடகா தமிழ்நாடு கர்நாடகா பார்டரு. காலநிலைகள் சூப்பராக இருக்கும் அந்த மூலிகையெல்லாம் வளர்கிறதுக்கு. ஒரு 2000 அடி உச்சிக்கு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். காவேரி எப்படி சூப்பராக தெரியுது பாருங்க. வேறு லெவல். எல்லாம் தெரியுது. நார்த்தங்காய் மரம் போகிற வழியிலே இருக்குது. நார்த்தங்காய் சூப்பராக இருக்குது. அதாவது அந்த இடத்த கிராஸ் பண்ணும் போது சூப்பராக அந்த எலுமிச்சை நார்த்தங்காயில் ஒரு லெமன் ஃப்ளேவர் வரும்ல, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, ஆடு மாடு கூட இப்படி மேய்ஞ்சி பார்த்துருக்க மாட்டியே. இங்கே பாருங்க, பசி சாப்பாடு கொண்டு வந்துட்டு அது சாப்பிட முடியல எங்களால். எல்லாரும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். இலை போட்டு சாப்பிட போகிறோம். இலை போட்டு உங்களை சாப்பிட விடுமான்னு பாருங்க. இங்கே பாருங்க மக்கள், இந்த இருக்கு பாருங்க. பாருங்க வாய் ஃபுல்லாக வச்சு அமுக்குறாங்க. இங்கே பாருங்க ப்ரோ, பாருங்க என் வாயில் எனக்கு ப்ரோ இருக்கு. இந்த மாதிரி பழம் வேற எங்கேயும் கிடைக்காது. நீங்க ப்ரோ கொட்டையோட முழுங்கிறாதியே. கொட்டை வெளியே போயிருது. தேடினாலும் கிடைக்காது இந்த மாதிரி பழம். இங்க மட்டும் தான் கிடைக்கும். அடப்பா விட என்னடா கருக்கு முறுக்குன்னு கேட்குது. மக்களே கொட்டையை தின்னுக்கிட்டு இருக்கான் மக்களே. கொட்டை தான் டேஸ்ட்டா? இது கொட்டையை நல்லா திம்பான் போல இருக்கு. எல்லாருக்கும் தூக்கம் வருதான். நானா ராமநாதபுரத்தில் வந்து வரேன் மக்களே. என் நிலைமையை பற்றி யோசிங்க. எல்லோரும் கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அது வந்து ஈரோட்டுக்கு எவ்வளோ தூரம். ராமநாதபுரத்துலேருந்து நான் நேற்று ஈவினிங் 7:30க்கு ஏறினேன். இங்கே காலையில் வந்தப்போ வந்து மணி வந்து ஒரு 5 மணி இருக்கும். பஸ்ஸு உருட்டி எங்கே எல்லா ட்ரெக்கிங்லேயும் இதே தான். ராம்நாட்டில் கடல் தான் இருக்குது, மலைகள் எங்கே இருக்குது இல்லை. கூடிய சீக்கிரம் ஏதாவது கடல் வீடியோ போடுவோம். ஏதாவது தீவுக்கு நம்ம மக்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவோம். கூடிய விரைவில் பார்ப்பீங்க. அரக்காயாக இருக்குது. இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் மலை ஏறும் போது சாப்பிட்றதுக்கு. அரக்கா நல்லா பழுத்துருக்கு. குமரேசனுக்கு சிவப்பாக இருக்கும். காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றதுலாம் இல்லை மக்களே. தமிழிசை அம்மா வந்து வீட்டில் இருந்து பிடின்ட்டு வர்றது. திருச்சிக்காய் சிவப்பாக இருக்கு பாருங்க. இங்கே இப்போ 5வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 5வது மலை போயிடுவோம். நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2.5 மணி நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கோம். இது வர அந்த பாதையில் ஒரு மனுஷங்க கூட இறங்கி வரல. சரியா? அப்போனா பார்த்துக்கோங்க, இந்த பகுதியில் அதாவது நெருஞ்சிப்பேட்டை பாதையில் மலையேற்றம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆள் நடமாட்டமே இருக்காது. அதனால் நீங்கள் வரீங்கன்னா தனியாக வராமல் ஒரு குரூப்பாக வாங்க. மற்ற 2 பாதைகளில் வரும்போது உங்களுக்கு ஜீப் வசதி இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் வந்து அதில் தைரியமாக வரலாம். ஜீப்லேயே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துட்டு சாமி கும்பிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் இந்த நெருஞ்சிப்பேட்டை வரும்போது கொஞ்சம் குழுவாக வாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, இதுவரை நாங்கள் அந்த 30 பேர் தான் போய்கிட்டு இருக்கோமே தவிர மற்ற யாருமே வர கிடையாது. நாங்கள் திண்ட அதே அந்த பழத்தை திண்டு குரங்கோ ஏதோ கழுவி போட்டிருக்கு. காட்டெருமை சாணியும் பார்த்தோம். யானையை தவிர மற்ற எல்லா மிருகங்களும் இருக்குன்னு நினைக்கிறேன். காட்டெருமை, கரடி, இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். கரடிலாம் அங்கங்கே குழி தோண்டி போட்டிருக்கு. நான் உங்களுக்கு இனிமேல் வந்தால் காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தேன் அதான். பாருங்க, நம்ம இந்த வழியாக வந்துக்கிட்டே இருக்கோம். இது வந்து நம்ம கோவிலுக்கு போகிற பாதை. இன்னொரு பாதை இங்கே போகுது. இது வந்து ஊருக்கு போகிற பாதை. விசேஷ காலங்களில் புரட்டாசி, மற்ற பௌர்ணமி, அமாவாசை அந்த நாட்களில் வந்து இந்த இடத்துல கடை வைப்பாங்களாம். பாருங்களேன், இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து இப்போ இந்த வழியில் போகணும். ஆட்டுப்புழுக்கெல்லாம் இருக்குது. இந்த பக்கத்து ஆடு மேய்ச்சிட்டு வந்திருக்காங்க. குழம்பிடக்கூடாது. நம்ம இந்த பக்கத்துக்கு வந்தோம், இப்படியே போகிறோம். இந்த பக்கத்து ஒரு பாதை போகுது, இதில் போயிடக்கூடாது. பக்கத்தில் இந்த இடத்துல 2 பாதை போகுது. ரைட்டில் ஒன்று, லெஃப்ட்டில் ஒன்று. நீங்கள் லெஃப்ட்டில் போகிற பாதையில் வரணும். அந்த வீடு தெரியுதா உங்களுக்கு? ஒரு பையன் நிற்கிறானா? அங்கே ஒரு குடியிருப்பு இருக்குது, மலைவாழ் மக்கள் இருக்காங்க. உச்சிக்கு வந்துட்டோம். கிணறு வந்துட்டால் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நிற்கிறோன்னு அர்த்தம். ரொம்ப நாள் ஆள் வராதனால அப்படியே முள் ரொம்ப அடசலாக இருக்குது.
இது பாதை தானா? பாதை மாதிரி தெரிலையே. போயிருங்க நிற்காத. இங்கே பாருங்க மக்களே, நான் சொன்னேன்ல ஏதோ தோண்டி இருக்குன்னு. இது வந்து குரங்கா இல்லை கரடி இருக்கான்னு தெரில எனக்கு. இல்லாட்டி இந்த காட்டு நாய் இருக்குல்ல, அதுவும் இப்படி நோண்டும். அங்கேயும் தோண்டி வச்சுருக்கு. இந்த பாருங்கள் இந்த இடத்துல 2 பாதை பிரியுது. ஆனால் அம்புக்குறி பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் காமிக்குது. அம்மா நேராக போங்கம்மா. இந்த ஒரு பாதை போகுது பாருங்கள். இது அநேகமாக ஊருக்கு போகும்னு நினைக்கிறேன், குடியிருப்புக்கு. கையில் இது என்னோட டேன் சாப்பாடை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நல்லா வெயிட்டாக இருக்குது. ரொம்ப சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். இலையும் இருக்குது, போட்டு வெளுத்துற வேண்டியது. அது மாதிரி நம்மளோட மலையேற மக்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு கடலை மிட்டாய், சிப்ஸு, திராட்சை, கொய்யா இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வருவாங்க. அதையும் அப்படியே வாயில் அசை போட்டுக்கிட்டு அப்படியே ஏற வேண்டியதுதான். ட்ரெக்கிங்கில் இதெல்லாம் ஒரு சின்ன சந்தோஷங்கள். ஆனால் எங்களுக்கு இதுதான் பெரிய சந்தோஷம். ஒரு மகிழ்ச்சியாக ஒரு 30 பேரும் ஒரு குடும்பம் மாதிரி கொண்டு வந்த எல்லாத்தையும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். போங்க எவ்வளோ வச்சுருக்காங்க இங்கே பாருங்க. தரமாட்டேன், ஓடி போயிடுறேன்ப்பா. குரங்கு வாயில் வச்சுருங்க தெரியுமா, அது மாதிரி வைக்க முடியல, அதனால் கையில் வச்சுருக்காப்புல. நான் கிட்டத்தட்ட இந்த காட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்தாச்சு. பாருங்கள் அந்த இடத்துல ஒரு மொட்டை பாறை இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு தூரத்தில் அந்த இடத்துல குடியிருப்புகள்னு தெரியுது. நைட்டு இங்கே தான் தங்குவாங்களாம் வந்த மக்கள்லாம். இந்த சமைச்சிருக்காங்க பாருங்கள், அடுப்பு வச்சு சமைச்சிருக்காங்க. மலை கிராமங்கள்லாம் தெரியுது உங்களுக்கு. கிராமங்கள்லாம் தெரியுதா? இதுதான் பாளையமலை மேலே உள்ள பழங்குடியினர் மக்கள் வசிக்கிற குடியிருப்புகள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கீழெலாம் இருக்குது பாருங்கள், கீழே வீடுகளை பாருங்கள். இந்த ஒரு கோயிலெலாம் இருக்குது பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள் நேரு. இங்கே ஸ்கூல்லாம் இருக்கா மக்களே. நம்ம கத்திரிமலையில் எப்படி பார்த்தோம் சோழகர் பழங்குடியினர், அதே மாதிரி இங்கேயும் ஒரு பழங்குடியினர் மக்கள் இருக்காங்க. பேர் கேட்டு சொல்கிறேன், எனக்கு தெரில. மக்களே பாருங்கள், இந்த குடியிருப்பு இருக்கா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த இடத்துல கோவில் இருக்குது. நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு பச்சை கலர் பில்டிங் தெரியுதா, ஒரு டவர் தெரியுதா, அதுதான் கோவில். நம்ம நிற்கிறது வந்து 6வது மலை. 5வது மலை ஏறி வந்துட்டோம். இப்போ நிற்கிறது 6வது மலை. அப்படியே பாருங்கள், எனக்கு பின்னாடி 7வது மலை இருக்குது. இங்கே சாமி இருக்கார், சித்தேஸ்வரன் இருக்கார். திரும்பி வந்து அந்த மொட்டைப்பாறையிலேருந்து கொஞ்சம் தூரம் ஏறி வந்து ஒரு பிளெயினுக்கு வந்தாச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இருந்து நம்ம நேரம் இங்கே வந்திருக்கோம். ஒரே பிளெயின். இங்கே வந்து மக்கள் வந்து நைட்டில் தங்குற மாதிரி வசதி இருக்குது. அப்படியே மேலே போகணும், நம்ம போய்கிட்டே இருப்போம். கறி மசாலா பட்டு அதில் இது ஒரு கல், இதை ஒரு பூன்னு சொல்லுவோம். அப்படியே இருக்குதுப்பா, கல் பூஞ்சை. இது மலைவாழ் மக்கள் மட்டும்தான் எடுத்து விற்குவாங்களாம். இது எப்படி பிரியாணி பண்ணும்போது போடுவாங்களோ? சாதாரண நார்மல் குழம்புக்கே போட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை தூக்கும் மற்ற எல்லாத்தையும் விட. மக்களே உண்மையிலே இது வந்து நீங்கள் பிரியாணி அந்த மற்ற குழம்புலலாம் வாசனைக்கு சேர்ப்பாங்க. இது எண்ணெயில் போட்டோன்னு தான்ப்பா வாசனை தெரியும். எண்ணெயில் போட்டோன்னு தெரியுமா? எண்ணெயில் போட்டு நான் அம்மா எடுக்கிறாங்க பாருங்கள், நான் போட்டு சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் இது எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நீங்கள் மலையில் ஃபுல்லாமே இது இருக்கும். ஆனால் இவ்வளோ பட்டையாக இருக்குது. இன்றைக்கி தான் அப்போ நான் பார்க்குறேன், நான் தான் எடுக்கிறேன். பாருங்கள் இடையில வந்து மரம் எப்படி விழுந்துருக்கு பாருங்க. பார்த்து போங்க. இந்த ஒரு பாதை போகுது பாருங்க. குருவாரெட்டியூர் போட்டிருக்கா. 3 பாதையில் குருவாரெட்டியூர் பாதை, இந்த பாதை பாருங்க. இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு போகிற பாதை இந்த பாதை. கோவில்னு போட்டு பாதை அப்படி போகுது. மக்களே அம்மா வந்து என்னையும் பைத்தியமாக்கிட்டாங்க. கல்பாசி வேணும்னு சொல்லி நான் போயிட்டு பிரியாணி பண்ணுவேன்னு சொல்லி இது பாருங்க. கல்பாசி எப்படிலாம் பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து கடையில் வந்து கெமிக்கல் போட்டு வைப்பாங்களாம். இங்கே எடுத்தால் பியூராக இருக்கும் 100%. அதனால் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். ஏன்னா அவங்க தானே நம்மளுக்கு சாப்பாடு விதமாக செஞ்சு கொண்டு வராப்புல. அடுத்த வாரம் இது போட்டு கொண்டு வரட்டும் பார்ப்போம். இந்தாங்க நிறைய பிடிக்கும். தின்றுவா உங்களுக்கு அம்மா இதை பார்த்து.
விலை கம்மி கேட்பானா ஆனால் வாசனை சும்மா ஒரிஜினல் கிடைக்காது, விலை கம்மி தான். ஆனால் இங்கே கிடைக்கிற மாதிரி ஒரிஜினல் கிடைக்காது. போயிடும். இப்போ அங்கே தான் பிச்சேன் முழுசா சந்திரமுகி மாறணும். கங்கா பாப்பா தண்ணி கொண்டு வந்தோம், அதெல்லாம் காலியாக போச்சு. 7வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் சாமியை பார்க்க. இந்த இடத்துல ஒரு ஊற்று அத்தாடி அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணியை பார்த்தாச்சு மக்களே. இங்கே பாருங்க, குடியிருப்பு அங்கே இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இங்கே இருக்குது. நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ நேரத்துக்கு அப்புறம் மேலே ஏறி வந்தாச்சு. அநேகமாக அந்த கிணறு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் சமதளமாக கீழே அடிவாரத்தில் இருந்து ஏறினதில் இப்போ தான் சமதளமாக பார்க்குறோம் மக்களே. பாருங்கள், மணி வந்து 11 மணி ஆச்சு. ஃபைனலாக கிணறுக்கு வந்தாச்சு. தாடி எவ்வளோ போராட்டம். கடைசியில் கிணத்த காணாமல் நிலமை ஆயிடுச்சு. போங்க, ஒரு அள்ளி குளம் இருக்குது. இங்கேயே குளிக்கலாம் போல இருக்கே. சூப்பராக இருக்குது பாருங்க. பறிக்கலாமா? சூப்பராக இருக்குது பாருங்க இந்த இடம். நீச்சல் தெரிகிறவங்க தைரியம். கிணறு பாருங்க மக்களே, 2020 போட்டிருக்கு. இங்கே பாருங்க, ஆஹா தண்ணி சரியான ஆழமாக இருக்கும். தண்ணி இன்னும் நிறையா கிடக்கு பாருங்க. இங்கே இந்த இடத்துல பிள்ளையார் இருக்கார். இந்த இடத்துல நாங்கள் குளிச்சுட்டு சாப்பிட போகிறோம். நம்மளுக்கு பின்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்த்துக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எவ்வளவோ நின்று பையன் தான் வந்து பார்த்தோம், ஆளக்கானா. அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறோம். கோயில் மணி ஓசை சவுண்ட்லாம், மணி அடிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. சங்குதிர சவுண்ட்லாம் இங்கேருந்து கேட்குது. அநேகமாக ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும் போல இருக்குது. இங்கே நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் சாமியை சூப்பராக தரிசனம் பண்ண போகிறோம். மக்களே சரியான குளிர். பக்கெட்டை ஓட்டணே. நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் குளிச்சுக்கிறோம். அவ்வளோ ஜில்லு. கீழே நடந்து வந்தோம்ல, அந்த வழியெலாம் அந்த இடத்துல போயிடும் நினைக்கிறேன். பாருங்க, நாங்கள் இந்த குளத்துல இருந்து அள்ளி எடுத்திருக்கோம். நம்ம சித்தேஸ்வரருக்கு வைக்கிறக்காண்டி. நல்லா இருக்கா? இந்த குளத்துல இருந்து எடுத்துக்கோங்க அள்ளி. சூப்பராக இருக்குது பாருங்க. ஐட்டங்களோ 12B பிளாட்டினிலே. மக்களே பாருங்க, நாங்கள்லாம் வந்து கொண்டு வந்த அந்த புளியோதரை, லெமன் சாதம் அதெல்லாம் எடுத்து இலையை போட்டோம் பாருங்க. இங்கே பாருங்க, இது வந்து ஏதோ பச்சடி மாதிரி இருக்குது. இது வந்து லெமன் சாதம், இது வந்து புளியோதரை, இது வந்து பாருங்க, இது வந்து தயிர் சாதம். சாப்பிடுவோமா? எடுத்து வச்சுக்கணுமா? ஓம் நம சிவாய. போதுமா? தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரை. இது என்ன துவையமா? இது பிரண்டை துவைய. பிரண்டை மக்களே, பிரண்டை துவைய. உன்னை இந்த வயிற்றில் பெற்றதுக்கு பிரண்டையை வச்சே அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிரண்டை. அதாவது தமிழரசி அம்மா கொண்டு வந்தால் தான் இப்படி விதவிதமாக கொண்டு வருவாப்பில். பாருங்கள் மக்களே, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கிணத்தடியிலே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வெட்டி கதை பேசிட்டு நம்ம சாமியை நோக்கி கிளம்புறோம். அவருக்கு வந்து அள்ளியில் மாலை போட்டு சாமி கும்பிட்டாச்சு. இந்த இடத்துல கடை கட்டியிருக்காங்க பாருங்கள், 2 கடை இருக்குது பாருங்கள். மேலே படி ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஃபுல்லாக கோயில் வர அந்த படி தான். அந்தமே அவ்வளோ செங்குத்தாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதான் கோவில் வந்தாச்சு. பாருங்க மக்களே, கடைசியாக உச்சிக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல கடையும் இருக்குது. இந்த கடையில் பஜ்ஜி சுக்கு காப்பிலாம் கிடைக்குதான். பாருங்க, கண்ணு கட்டுற தூரம் வர ஒரே மலைகள் தான். எல்லாமே மிஸ்ட்லேயும் மேகக்கூட்டங்கள்லையும் முங்கி இருக்கு. சைடு கண்ணாமூச்சி குளத்தூர் சைடுங்க. இது ஃபுல்லாக கண்ணாம்பூச்சி குளத்தூர்.
முதல் பாதை சரி. இன்னொன்று நாம் வந்தக்கூடிய நம்ம வந்த பாதை நெருஞ்சிப்பேட்டை. நெருஞ்சிப்பேட்டை. இன்னொன்று குருவரட்டி சைடு, இந்த பேக் சைடு குருவரட்டி இந்த பக்கெட்டா பின்னாடி. பாலமலை சித்தேஸ்வரன் கோவில் நம்ம உச்சிக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 4750 அடி உயரம். உள்ளே இருக்கார் பாருங்கள், அவங்க இதுதான், இவங்க தான் பாருங்கள். உள்ளேயும் இதே மாதிரி அமைப்பு தான். இடது பக்கம் வந்து விஷ்ணு இருக்கார், பெருமாள். நடுவில் வந்து நம்ம சித்தேஸ்வரன் இருக்கார். வலது பக்கம் வந்து இந்த மாதிரி பிரம்மா. அவர்கிட்ட பாருங்களேன், மேகத்துக்கு மேலே நிற்கிறோம். ஒரு லேயர் தெரியுதுல்ல உங்களுக்கு, அதுக்கு கீழே ஃபுல்லாக மிஸ்ட்டு மேகம், இதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்கை, ப்ளூ ஸ்கை. வேறு லெவலில் இருக்கு மக்கள். நாங்கள் எல்லோரும் சூப்பராக வந்து தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நாங்கள் காடு, மலை, மேடு, செடி கொடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திப்போம். அதாவது பாலமலை சித்தேஸ்வரன் மலை ஏறினது வந்து நெருஞ்சிப்பேட்டை வழியே ஏறணும். ஆனால் இப்போ இறங்கும் போது வந்து நம்ம ஊருக்குள்ளே, பாலமலை ஊருக்குள்ளே வந்துட்டு மக்களோட பேசிட்டு அப்படியே நம்ம குருவாரெட்டி ஊர் அந்த வழியாக இறங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த நடந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இது வந்து ஜீப் போகிற பாதை. ஜீப்புக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 150 ரூபாயாம். ஒரு ஆளுக்கு கீழே இறங்குறதுக்கு 15 கிலோமீட்டராம். ஒரு 1.25 மணி நேரத்தில் நம்மளை கீழே போய் அடிவாரத்தில் இறக்கி விட்ருவாங்களாம். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிரம் நினைக்கிறேன் கீழே இறங்க. ஜீப்பில் போகிறதுக்கே 1.25 மணி நேரம் ஆயிரும் அந்த 15 கிலோமீட்டர் போகிறதுக்கு. ரோடெல்லாம் பார்த்தீங்களா, கரடு ரோடாக தான் இருக்குது. இப்போ மணி 6 மணி ஆச்சு. சூரிய அஸ்தமனம் மலைகளுக்கு பின்னாடி ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நெருஞ்சிப்பேட்டையில் 22 கிலோமீட்டர் ஏறிட்டு இங்கிட்ட ஒரு 15 கிலோமீட்ரு, மலை இறங்கினது வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். கிளம்பிட்டாங்க பாருங்கள். பாருங்கள், நம்ம ஃபைனலாக முடிச்சாச்சு. இந்த வழியாக இறங்கி பாருங்கள் அடிவாரம் வந்தாச்சு. இப்படியே பாருங்கள் ரோட்டில் தான் உட்காந்துருக்கோம். நம்ம மக்கள்லாம் 2-3 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.